Hello friends, welcome to Concepts in Tamil. என் பேர் வேஸ் அண்ட் இந்த சேனலில் நம்ம நிறைய டெக்னாலஜி கான்செப்ட்ஸ்களை தமிழில் புரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் வழியே டெக்னாலஜிக்குள். இந்த எபிசோடில் நம்ம ஜேசன் பற்றி அட் ஹை லெவல் புரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக ஜேசனுடைய இன்ட்ரடக்ஷன், ஜேசன் லாங்குவேஜுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபைனலாக எதுக்காக ஜேசன் டெக்னாலஜி இவ்வளோ பாப்புலராக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஜேசன் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு மேட் டேமன் ஞாபகத்துக்கு வரலாம். பான் சீரீஸில் ஜேசன் பானா மேட் டேமன் தாறுமாறு காமிச்சிருப்பார். ஆனால் ஜேசன் டெக்னாலஜி பற்றி புரிஞ்சிக்க நீங்கள் இவரை தான் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த தலையோட பேர் மிஸ்டர் டோக்லஸ் கிராக்ஃபோர்ட். இவர் ஜாவாஸ்கிரிப்ட் லாங்குவேஜுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே காரணமானவர். இவர் தான் ஜேசன் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்பெசிஃபிகேஷனை முதல்ல டிஃபைன் செஞ்சவர். அது மட்டும் இல்லாமல் ஜாவாஸ்கிரிப்ட் உலகத்தில் இருக்கிற முக்கியமான ஃபண்டமெண்டல் டூல்ஸான JSLint, JSMinனுடைய ஆத்தரும் இவர் தான். ஓகே, இப்போ ஜேசனுடைய அப்ரிவேஷன் பற்றி வருவோம். ஜேசன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன், அதாவது a notation for a JavaScript object. ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு வழி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். உதாரணத்துக்கு name:viz அப்படின்னு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வைங்களேன். அந்த ஆப்ஜெக்டை ஸ்ட்ரிங் ஆர் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் செய்யறதுக்கு JSON ஸ்பெசிஃபிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்கோட் செய்யலாம். அப்படி என்கோட் செஞ்சால் JSON ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு கிடைக்கும். இந்த ஆப்ஜெக்டை நம்ம ஸ்ட்ரிங்காகவே மேனிப்புலேட் செய்யலாம். சரி, இதை நம்ம எப்போ எதற்கு பயன்படுத்துவோம்? வாங்க புரிஞ்சிக்கலாம். முன்னாடி நான் பப்ளிஷ் பண்ணின ரெஸ்ட் API வீடியோவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வீடியோவில் ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட்னா என்ன, அதை எப்படி ஒரு சர்வர் கிளைண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி நான் விரிவாக எக்ஸ்பிளைன் செஞ்சுருந்தேன். அதில் நான் ஸ்டேட் ஆப்ஜெக்டை ஒரு JSON ஆப்ஜெக்டாக டிபிக்ட் பண்ணியிருப்பேன். அதாவது ஒரு ஷாப்பிங் ஐட்டமுடைய ஸ்டேட்டை JSON என்கோட் பண்ணி சர்வர் கிளைண்ட்டுக்கு ரெஸ்ட் API வழியாக அனுப்புது. ஸோ இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, JSON டெக்னாலஜி எப்படி ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சர்வரில் ஷாப்பிங் ஐட்டம்ஸை ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக வச்சு என்கோட் செஞ்சுருக்கோன்னு வைங்க. அதை அப்படியே நெட்வொர்க்கில் அனுப்பாமல் அதை ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக மாற்றி அந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை நம்ம நெட்வொர்க்கில் அனுப்புவோம். சென்டர் இப்படி ஜேசனாக மாற்றி அனுப்புகிற ஸ்ட்ரிங்கை ரிசீவர் திரும்ப தனக்கு ஏற்ற ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றி யூஸ் செய்யும். இப்படி செய்கிறதுனால என்ன அட்வான்டேஜஸ்னு பின்வரும் செக்ஷன்களில் விரிவாக புரிஞ்சுப்போம். இப்படி ஒரு ஆப்ஜெக்டை நெட்வொர்க்கில் அனுப்புறதுக்காக ஸ்ட்ரிங்காக மாற்றுறோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் பேர் தான் சீரியலைசேஷன். இதோடைய ரிவர்ஸ் ப்ராசஸ், அதாவது ஜேசன் ஸ்ட்ரிங்லேருந்து திரும்ப ஆப்ஜெக்டாக மாற்றுற ப்ராசஸ் பேர் டீசீரியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ரொம்ப சுருக்கமாக ஜேசனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு புரிஞ்சுப்போம். ஜேசனுடைய அவுட்புட் எப்போவுமே ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக தான் இருக்கும். இதை JSON ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை நெட்வொர்க்கில் டிரான்ஸ்மிட் பண்ணுறதும் ஈஸி, அதை ஈஸியாக வெரிஃபை பண்ணுறதும் ஈஸி. இதனால தான் சீரியலைசேஷன் அண்ட் டீசீரியலைசேஷன் புழக்கத்தில் இருக்குது. JSON ஆப்ஜெக்டுடைய கண்டென்ட்ஸ் எப்போவுமே ஒரு கீ வேல்யூ பேர்னு சொல்லப்படுற ஒரு டிக்ஷனரி டேட்டா டைப்பாக தான் இருக்கும். பொதுவாக எந்த ஸ்டேட்டை என்கோட் செய்கிறாங்களோ அந்த ஸ்டேட்டோடைய நேம் அண்ட் அதோடைய ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூவை தான் கீ வேல்யூ பேராக என்கோட் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஷாப்பிங் வெப்சைட்டில் நம்ம நேம் ஆஃப் த ஐட்டம் அண்ட் குவான்டிட்டிஸ் ஆஃப் த ஐட்டமை தான் அந்த வெப்சைட்டோடைய ஸ்டேட் அப்படின்னு வச்சுக்கிட்டா, name:item1 quantity:10 இப்படி தான் ஜேசனில் என்கோட் செய்வாங்க. ஜேசனுடைய டிஃபால்ட் அக்ரிகேஷன் லாஜிக் லிஸ்ட்டாக இருக்கிறதுனால மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸை கமா வச்சு அக்ரிகேட் செய்வாங்க. உதாரணத்துக்கு ஒரு JSON ஆப்ஜெக்ட்டுக்கு 10 ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அந்த 10 ப்ராப்பர்ட்டியுமே கமா வச்சு ஒரே ஆப்ஜெக்டாக டிஃபைன் செய்வாங்க. அண்ட் ஃபைனலாக JSON ஆப்ஜெக்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸோடைய வேல்யூ டெக்ஸ்ட்டாக இருந்தால் அது டபுள் கோட்ஸ்லேயும், நம்பராக இருந்தால் அது இன்டீஜர் ஃபார்மேட்லேயும் வச்சுப்பாங்க. அரேஸை ரிப்பீட் பண்ண ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸும் ஒரு ஆப்ஜெக்டையே எம்பட் பண்ண கர்லி பிரேசஸும் யூஸ் பண்ணுவாங்க. இவ்வளோதான். இதுதான் JSON ஸ்கீமாவுடைய பேசிக் ரூல்ஸ். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இப்போ நம்ம JSON முக்கியமான 4 யூசஸ் என்னன்னு புரிஞ்சுப்போம்.
யூனிவர்சல் டேட்டா எக்ஸ்சேஞ்ச், JSON schema based validation, JSON web token or JOT, அண்ட் ஃபைனலாக ஜேசனுக்கும் யாமல்னு சொல்லப்படுற இன்னொரு பாப்புலரான டேட்டா ஃபார்மெட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, அது எப்படி நமக்கு உதவுது அப்படிங்கிறத பற்றியும் புரிஞ்சிக்கலாம். ஓகே, யூனிவர்சல் டேட்டா எக்ஸ்சேஞ்ச். உதாரணத்துக்கு Node.js வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு சர்வர் இருக்குது அண்ட் பைத்தான் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு கிளைண்ட் இருக்குன்னு வைங்க. இந்த ரெண்டு அப்ளிகேஷன்ஸும் ஈஸியாக ஜேசான் வச்சு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் செஞ்சுக்க முடியும். ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்னு சொன்னதுனால ஜாவாஸ்கிரிப்ட் அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் ஜேசன் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு இல்லை. அதுக்கு மாறாக முக்கால்வாசி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜேசனை சப்போர்ட் பண்ணுது. ஸோ உங்கள் சர்வர் பைத்தானா ஆர் உங்கள் கிளைண்ட் ஒரு நார்மல் வெப் அப்ளிகேஷனா, இல்லை உங்கள் சர்வர் ஒரு ஜாவா பேஸ் சர்வர் ஆனால் கிளைண்ட் வந்து ஒரு C++ கிளைண்ட்டா, அவ்வளோ ஏன் நீங்கள் மிடில் பைத்தான் வச்சு டேட்டாவை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் உங்கள் C++ கிளைண்ட்டுக்கு அனுப்புகிறீங்களா, இல்லை நாலுமே யூஸ் பண்ணி ஒரு 4 டயர் அப்ளிகேஷனாக மாற்றுறீங்களா? கவலையே வேண்டாம், எல்லாத்துக்கும் ஜேசன் ஸ்மூத்தாக வேலை பார்க்கும். இப்படிக்கா டேட்டா வாங்கி அப்படிக்கா டேட்டா அனுப்பி போய்கிட்டே இருக்கும். இதனால தான் ஜேசன் ஒரு யூனிவர்சல் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் ஃபார்மேட்டுன்னு சொல்கிறோம். ஜேசன் மூலமாக பலதரப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் ஒன்றா வேலை செய்ய முடியும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஆனால் அதிகம் பேசப்படாத ஒரு யூஸ்னா அது ஜேசன் ஸ்கீமா பேஸ்ட் வேலிடேஷன் தான். ஜேசன் ஸ்கீமா ஒரு டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி உங்களுடைய ஜேசன் ஆப்ஜெக்டை நீங்கள் ஒரு கிராமர் மாதிரி டிஃபைன் செய்ய முடியும். இதன் மூலமாக ஒரு கிளைண்ட்டுக்கு சர்வர் என்ன டேட்டா அனுப்ப போகுது அப்படிங்கிற நாலேஜே இல்லாமல் இன்டகிரேட் செய்ய முடியும். ரொம்ப குழப்பமாக இருக்கா? இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. இப்போ நம்ம ஷாப்பிங் வெப்சைட் எடுத்துப்போம். லெட்ஸே நம்மளுடைய சர்வர் வந்து ஒரு பைத்தான் பேஸ்ட் சர்வர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் இம்ப்ளிமெண்டேஷனில் நம்ம இப்படி ஐட்டம் கிளாஸை டிஃபைன் பண்ணி அதுக்கு நேம் அண்ட் குவான்டிட்டி அப்படின்னு 2 ப்ராப்பர்ட்டி செட் பண்ணி அதை ஜேசனாக என்கோட் பண்ணி கிளைண்ட்டுக்கு அனுப்புவோம். ஜேசன் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற நேம் அண்ட் குவான்டிட்டிஸ் வேல்யூ வச்சு வெப் கிளைண்ட் அதை ஒரு வெப் பேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நமக்கு காட்டுது. அதாவது கிளைண்ட்டுக்கு சர்வர் என்ன டேட்டா அனுப்ப போகுது அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சதுனால அந்த ப்ராப்பர்ட்டிஸை கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் செய்யுது. பட் இப்போ சர்வரில் புதுசாக லெட்ஸே ப்ரைஸ் அப்படின்னு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் செஞ்சால் அது பற்றின நாலேஜ் கிளைண்ட்டுக்கு இல்லவே இல்லைன்னா என்ன ஆகும்? பார்சிங் ஃபெயில் ஆகும். ஸோ இந்த ஃபினாமினனோட பேர் தான் டைட் கப்ளிங் அப்படின்னு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் சொல்லுவாங்க. அதாவது சர்வர் டேட்டா டைப்பில் நடக்கிற ஒவ்வொரு சேஞ்சுக்கும் கிளைண்ட் தன்னோட இம்ப்ளிமெண்டேஷனை மாற்றணும். அதோடு மட்டும் இல்லாமல் எப்பப்பெல்லாம் சர்வர் அப்ளிகேஷன் சேஞ்ச் செய்யப்படுதோ அப்பப்பெல்லாம் இந்த சர்வருடைய எல்லா கிளைண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை நோட்டிஃபை பண்ணணும். கிளைண்ட்டும் சர்வரும் ஒரே கம்பெனினா பரவாயில்ல, பட் தேர்ட் பார்ட்டி ஆர் பப்ளிக் கிளைண்ட்ஸாக இருந்தால் இது எவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸான சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட்டாக மாறுதுன்னு பாருங்கள். இந்த ப்ராப்ளத்துக்கு ஜேசன் ஸ்கீமா ஒரு அருமையான சொல்யூஷன். ஜேசன் ஸ்கீமா மூலமாக இந்த ஆப்ஜெக்டோடைய ப்ராப்பர்ட்டிஸை டிஃபைன் பண்ணி இந்த ஜேசன் ஆப்ஜெக்டோட சேர்த்து ஸ்கீமாவையும் அனுப்பலாம். கிளைண்ட் முதல்ல அந்த ஜேசன் ஸ்கீமா பிரகாரம் ஜேசன் டேட்டாவை வேலிடேட் செஞ்சு அப்புறம் அந்த ஜேசன் ஸ்கீமாவில் இருக்கிற ரூல்ஸ் வச்சு இந்த ஜேசன் ஆப்ஜெக்டை ப்ராசஸ் செய்யலாம். ஸோ சர்வர் சைடில் இந்த ஜேசன் ஆப்ஜெக்ட் அப்டேட் ஆச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக ஜேசன் ஸ்கீமாவையும் அப்டேட் செஞ்சு மறுபடியும் ஸ்கீமாவோட சேர்த்து ஆப்ஜெக்டை அனுப்பலாம். இப்படி பண்ணுறதன் மூலமாக சர்வருக்கும் கிளைண்ட்டுக்கும் இருக்கிற டைட் கப்ளிங் தவிர்க்கப்பட்டு அதுக்கு பதிலாக ஹை கோஹெஷன் உண்டாகுது. அதாவது சர்வருக்கு ஏற்ற மாதிரி கிளைண்ட் தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரியான ப்ராப்பர்ட்டியை தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் ஹை கோஹெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் சாஃப்ட்வேரில் லோ கப்ளிங்கும் ஹை கோஹெஷனும் இருந்தால் உங்கள் சாஃப்ட்வேர் அமோகமாக இருக்கும். அடுத்து மிக முக்கியமான அதிகம் பேசப்பட்ட ஒரு யூஸ்னா அது ஜாட் அப்படின்னு சொல்லப்படுற ஜேசான் வெப் டோக்கன் தான். ஜாட் ஒரு ஓப்பன் ஸ்டாண்டர்ட். ஜாட் டோக்கன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜேசான் ஸ்ட்ரிங் தான் நீங்கள் ஃபேஸ்புக், கூகுள், அமேசான் சர்வீசஸை யூஸ் செய்ய வழிவகுக்குது.
ஒரு தடவை உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் செஷன் லைவாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் எந்த கூகுள் சர்வீஸையும் ஆக்சஸ் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜிமெயிலில் லாகின் பண்ணிவிட்டு அடுத்த டேப்பில் நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணினீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடுதில்ல. இதுக்கு பின்னாடி ஜாட் தான் வேலை பார்க்குது. அண்ட் ஜாட்டை பவர் பண்ணுறது ஜேசன் டெக்னாலஜி தான். ஜாட் பற்றி ஒரு தனி வெப் சீரிஸை போடலாம். பட் இருந்தாலும் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் செய்யும்போது உங்களுடைய லாகின் செஷன் க்ரெடென்ஷியல்ஸை ஒரு ஜேசான் ஸ்ட்ரிங் டோக்கனாக மாற்றி அதை என்கிரிப்ட் பண்ணி உங்கள் ப்ரௌசருக்கு அந்த சாஸ் அப்ளிகேஷனுடைய ஆத்தென்டிகேஷன் சர்வீஸ் கொடுக்குது. இதை உங்கள் ப்ரௌசரும் கேஷ் செய்யுது. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுற எல்லா பேஜஸ்க்கும் உங்கள் ப்ரௌசர் ஆட்டோமேட்டிக்காக கேஷ் செஞ்சு வச்சுருக்கிற ஜாட் டோக்கனை சப்ளை செய்யுது. ஸோ உங்களுக்கு திரும்ப லாகின் செய்ய வேண்டிய அவசியமே இருக்கிறதில்ல. இந்த ஜாட் மூலமாக தான் OAuth 2 பாஸ்கி டெக்னாலஜி எல்லாம் புழக்கத்தில் இருக்குது. அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற யூஸ் ஜேசான் யாமல் தோஸ்தானா தான். RRR பட போஸ்டர் மாதிரி ஜேசனும் யாமலும் இணைஞ்சி நமக்கு பல வேலை பார்க்குது. ஜேசன் அண்ட் யாமல், அதாவது எயிண்ட் அ மார்க்கெட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாப்புலரான டேட்டா ஃபார்மேட், ரெண்டுமே டேட்டா மாடல் தான். ஆனால் ஜேசன் அண்ட் யாமலோட அப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஜேசனுடைய ப்ரைமரி யூசேஜ் மிஷின்ஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ் தான். ஜேசன் ஸ்கீமா யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஜேசன் பார்சிங்கை ஆட்டோமேட் செய்ய முடியும். அதே மாதிரி ஒரு சிஸ்டத்துடைய ரன்னிங் ஸ்டேட்டை ஈஸியாக ஜேசனில் ரெப்ரசன்ட் செய்யவும் முடியும். ஆனால் யாமலுடைய ப்ரைமரி யூசேஜ் ஹியூமன்ஸ். ஒரு ஹியூமன் ஒரு டேட்டா செட்டை க்ரியேட் செய்ய ஈஸியாக அமைக்கப்பட்டது தான் யாமல். யாமலுடைய சின்டாக்ஸ் மோராலஸ் இங்கிலீஷ் தான். ஜேசனில் இருக்கிற ஸ்கொயர் ப்ராக்கெட், கர்லி ப்ராக்கெட், கமா இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யாமல் டேட்டாவை க்ரியேட் செய்கிறதும் அதை டாக்குமெண்ட் செய்கிறதும் ரொம்ப தப்பில்லாமல் ஹியூமன்ஸால் செய்ய முடியும். ஹியூமன்ஸ் தான் ஒரு சிஸ்டத்துடைய இனிஷியல் கான்ஃபிகரேஷனை டிசைன் செய்கிறதுனால இந்த இன்டென்ட், அதாவது எனக்கு இந்த அப்ளிகேஷன் இப்படி தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையை டாக்குமெண்ட் பண்ண யாமல் ஈஸியாக உதவுது. இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க குபர்னெட்டிஸ் எடுத்துப்போம். குபர்னெட்டிஸில் உங்களுக்கு எந்த மாதிரியான கிளஸ்டர் வேணும், அது எப்பப்போ என்னெல்லாம் வேலை செய்யணும் அப்படிங்கிறத யாமல் வச்சு ஒரு டிப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிப்டாக டிஃபைன் செஞ்சு நம்ம டிப்ளாய் செய்வோம். கிளஸ்டர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அந்த கிளஸ்டரோடைய ரன்னிங் ஸ்டேட்டை நம்ம குபர்னெட்டிஸ் கெட் கமாண்ட் மூலமாக கொரி செய்வோம். அதுக்கு குபர்னெட்டிஸ் தன்னுடைய ஸ்டேட்டை ஒரு ஜேசன் ஆப்ஜெக்டை என்கோட் செஞ்சு நமக்கு ரெஸ்பான்ஸ் செய்யும். ஸோ இப்படி தான் யாமலும் ஜேசனும் இணைஞ்சு நமக்கு செயல்படுது. அவ்வளோதாங்க இன்றைக்கி எபிசோட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுடுங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி டாப்பிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.